அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சுவையான சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு சந்திரகலா. இந்த சந்திரகலா ஸ்வீட் எப்படி செய்யலான்றது வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம முதல்ல சுகர் சிரப்பை முதல்ல செஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து பொரிச்சதும் சுகர் சிரப்பில் உடனே சேர்த்துறணும். அதனால் முதல்ல நம்ம சுகர் சிரப்பு செஞ்சுக்கிறோம். 1/2 கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து ஒரு 200 ml பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு சர்க்கரையில் வந்து தூசி இருக்கும், தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சோன்னு பசும்பால் ஊற்றிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது நம்ம அந்த சர்க்கரை வந்து திரஞ்சு அழுக்கு தனியாக வந்துடும். நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். அதில் இருக்க தூசி அழுக்கு எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு ஒரு கொதி விடட்டும். இப்போ அதில் பாருங்கள், நல்லா அந்த அழுக்கு தூசி எல்லாம் வந்து நம்மளுக்கு திரஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அழுக்கு தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறோம். சர்க்கரை நம்மளுக்கு சுத்தமாயிரும். எல்லா தூசி மண் எது இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி திரஞ்சு தனியாக வந்துடும். இப்போ நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சர்க்கரை க்ளீனாக கிடச்சிரும். தூசி மண் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இது. நம்ம நல்லா அந்த மாதிரி கொதிச்சிச்சின்னா அந்த பால் வந்து அந்த சர்க்கரையில் சேரும்போது முறித்து அப்படியே நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். நம்மளுக்கு பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சர்க்கரை சுத்தமாகிடுச்சு. சர்க்கரை இந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட கொஞ்சோன்னு நம்ம கேசரி பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம். இது வந்து கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு கம்பிப்பாக தான் வரணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கிடுவோம். சுகரை வந்து தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கம்பிப்பாதை வரணும். இப்போ இன்னும் வரல, நம்மளுக்கு ஒரு கம்பிப்பாதை வரணும். இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ சர்க்கரை பாகு. இப்போ இது கூட கொஞ்சோன்னு நம்ம வந்து கலர் சேர்த்துக்கிறோம். கலர் சேர்த்தோம்னா தான் வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அந்த நம்ம பேக்கரியில் வாங்குறது போலவே நம்மளுக்கு சுவையாக கிடைக்கும். நம்மளுக்கு கலராக நல்லா கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேயுமே விட்டுறலாம். டேஸ்ட்டு ஒன்றும் மாற போகிறதில்ல. நம்ம ஸ்வீட் ஸ்டால் கணக்கில் செய்யணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி கலர் போட்டிருக்கோம். நீங்கள் கலர் வேணாட்டி வெள்ளையாகவே செஞ்சுக்கிறங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப முருகிற பக்குவத்துக்கு விட்டுறாதீங்க. இது ரொம்ப இந்த பாகு காய்ச்சறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப்பு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்துட்டு தொட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கம்பி பதம், பிசுக்கு பதம்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன ஒரு கம்பி பதம் போதும். நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப காய்ச்சி விட்டிங்கனாக்கா அப்படியே ஒரு மாதிரி சக்கரை மாதிரி அப்படி மேலே வந்து முறுமுறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். போதும், நம்ம இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சு நம்ம எண்ணெய் கடாய் வச்சுக்கலாம். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம குலாப்ஜாமுன் எப்படி பொரிப்போமோ அதே போல் லேசான சூட்டில் தான் வந்து நம்ம பொரிக்கணும். லேசாக சுடட்டும் நம்மளுக்கு எண்ணெய். அடுத்தது நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு வந்து உப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ மாவு வந்து நடுவில் நம்ம நல்லா இப்படி பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம வந்து மாவு நல்லா இப்படி பண்ணிக்கலாம். நடுவில் பண்ணிவிட்டு 100 கிராமோட கம்மி, ஒரு 75 கிராம் அந்த மாதிரி ஒரு அளவில் எடுத்துக்கிறோங்க. 100 ml வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க. இல்லை 50 ml வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க. நெய் போட்டுக்கிறணும். நெய் ஊற்றிக்கலாம். மொத்த நெய்யை நம்ம ஊற்றிக்கிடலாம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெட்டு ஆரஞ்சு கலரு, கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா இந்த கலர் சேர்த்தா தான் நம்மளுக்கு பேக்கரியில் வாங்குறது போலவே இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கிடுவோம். இது வந்து நம்ம குலாப்ஜாமுன் மாவு எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரி தான் முள்ளமாக பிணையணும். ரொம்ப பரோட்டா சப்பாத்திக்கு பிணையிற மாதிரிலாம் பிணைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா இதை கலக்கிக்கிடுவோம். நம்ம ஒரு பேக்கரியில் போய் ஸ்வீட், நல்லா காஸ்ட்லி பேக்கரியில் போய் ஒரு ஸ்வீட் வாங்கினோம்னா எந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்குமோ அதே மாதிரியே இருக்கும்.
இப்போ நம்ம நல்லா இதை பிணைஞ்சிக்கிடுவோம். நெய்யும் மாவும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நெய்யையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை உருட்டிக்கிடுவோம். ரொம்ப அழுத்தியெல்லாம் பிணைஞ்சிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கிடுவோம். நான் வந்து ஒரு 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. நம்ம வந்து நல்லா வந்து ஒரு குலோப்ஜாம் மாவு எப்படி கூத்தில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிணைய வேண்டாம். மாவு பிணையிறது தான் இருக்குது. இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு நல்லா நம்ம குலோப்ஜாம் மாவு மாதிரி பிணையணும். மாவு பிணையிறது ரொம்ப ரொம்ப பக்குவம் இது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி கிட்ட நம்மளுக்கு செலவாகும். நம்ம வந்து இந்த 5 விரலை வச்சு இந்த மாதிரி இப்படி இப்படி பிசைஞ்சு உருட்டிக்கிடுவோம். மாவு வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. போதும், தண்ணி இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். நம்ம நல்லா குலாப்ஜாம் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு அப்படியே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிற இந்த ஸ்டெப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து அது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டெப்பிங்க்கு வந்து நான் வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் பால்கோவா நான் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, நான் கூலிங் போகிறதுக்காக வெளியே எடுத்து வச்சுட்டேன். நல்லா உதிரியாக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இது கூட நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காய் பவுட்ரு, சக்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுட்ரு. இப்போ நம்ம இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஸ்வீட்லெஸ் பால்கோவா நம்ம சேர்த்ததுனால நம்ம இதுக்கு வந்து சக்கரை பவுட்ரு சேர்த்துக்குவோம். ஏன்னா உள்ளே நல்லா தித்திப்பு இருக்கணும். நீங்கள் அப்படி இல்லை, ஸ்வீட்லெஸ் பால்கோவா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சக்கரை உள்ள பால்கோவாவே வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் சக்கரை பவுட்ரு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு சக்கரை பவுட்ரு சேர்த்துக்கிடுவோம். நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு, இதையும் நம்ம சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம மைதா மாவு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது உருட்டுறதுக்கு வரும். அதனால தான் 1 ஸ்பூன் மைதா மாவு. இல்லைன்னா சக்கரை பால்கோவா எல்லாம் சேர்ந்து குழக்குழன்னு ஆகிடும். மைதா மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயிரும். அதனால தான் மைதா மாவு சேர்த்துக்கிறது. முந்திரி பாதாம் வந்து ரொம்ப பொடியாக வெட்டிடுங்க. இல்லைன்னா உருண்டையில் வந்து உருட்டி நம்ம மைதாவில் வைக்கும்போது அப்படி ஓட்டை விழுந்துடும். அழுத்தி பிடிச்சோம்னா ஓட்டை விழுந்துச்சுன்னா எல்லாம் எண்ணெயில் நாஸ்தி ஆயிரும். எண்ணெயில் வந்துருச்சுனாக்கா இப்போ நம்மளுக்கு இந்த பதத்துக்கு உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா இப்படி எடுத்துட்டு நல்லா இப்படி எடுத்து உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடுவோம். இந்த சைஸில் தேய்ச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவில் நடுவில் வைக்க இந்த அளவுக்கு நல்லா வந்து 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த பால்கோவெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த சைஸில் உருண்டை மாவு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாவே நம்ம நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். நல்லா உருண்டையாக தேய்ச்சிக்கிறோம் ரவுண்டாக. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நல்லா கரெக்டாக வரும் அந்த மடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல் மாவோ எண்ணெய் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அதில் நெய் போட்டதுனால
நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த ஒன் சைடில் கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம இப்படி லேசாக இந்த பக்கம் ஒன் சைடு பாதி பக்கம் மட்டும் தண்ணி தேய்ச்சிக்கிடுவோம். அந்த பால்கோவா எடுத்து நம்ம நடுவில் அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே இப்படி அமுக்கி விட்டு நல்லா இப்படி அமுக்கிக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ரெண்டு ஒன்றா ஒட்டிக்கிறணும். இல்லைனாக்கா எண்ணெயில் பிரிஞ்சிருச்சுன்னா பால்கோவா அப்படியே மெல்ட்டாக எண்ணெய் உரம் கருப்பாகி போகும். இப்போ நம்ம இந்த பால்கோவெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த சைஸில் உருண்டை மாவு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாவே நம்ம நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். நல்லா உருண்டையாக தேய்ச்சிக்கிறோம் ரவுண்டாக. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நல்லா கரெக்டாக வரும் அந்த மடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல் மாவோ எண்ணெய் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அதில் நெய் போட்டதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த ஒன் சைடில் கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம இப்படி லேசாக இந்த பக்கம் ஒன் சைடு பாதி பக்கம் மட்டும் தண்ணி தேய்ச்சிக்கிடுவோம். அந்த பால்கோவா எடுத்து நம்ம நடுவில் அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே இப்படி அமுக்கி விட்டு நல்லா இப்படி அமுக்கிக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ரெண்டு ஒன்றா ஒட்டிக்கிறணும். இல்லைனாக்கா எண்ணெயில் பிரிஞ்சிருச்சுன்னா பால்கோவா அப்படியே மெல்ட்டாக எண்ணெய் உரம் கருப்பாகி போகும். இப்போ நல்லா நம்ம அமுக்கி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நல்லா இந்த பாருங்கள் நெகம் பகுதி இருந்துச்சுன்னா இப்படி போட்டு இப்படி ஃபஸ்ட்டு இப்படி அமுக்குங்க. அமுக்கிட்டு மறுபடி இப்படி எடுத்து இப்படி அமுக்குங்க. மறுபடி இப்படி நசுக்கி இப்படி அமுக்குங்க. அமுக்குனிங்கனாக்கா நம்மளுக்கு அது ரெண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பார்க்குறக்கு ஒரு ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு இப்படி வச்சு இப்படி அந்த நெகத்தில் வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி அமுக்கி இழுத்துட்டு இப்படி பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்படி கையில் இப்படி அமுக்கி இப்படி பண்ணுங்கள். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி நல்லா வங்கியாக நல்லா அழகாக இருக்கும். மாவு மெலிசை அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம போய் பொரிச்சிடலாம். பொரித்து உடனே ஜீராப்பாவில் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1-2 தேய்ச்சிங்கன்னா அது மாதிரி வரும். போக நம்மளுக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அலக்கா போட்டு இந்த மாதிரி லேசான சூடு தான் இருக்கணும். நம்ம குலோப்ஜாம் எப்படி பொரிக்கிறோமோ அதே சூடு தான். இந்த மாதிரி தான் லேசாக போட்டோன்னே பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி சூடு இருக்கும்போது நம்ம 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப சூடெலாம் இருக்கக்கூடாது. போதும் லேசான சூடு. என்னடா சூடே இல்லையே இப்படி போட்டிருக்காங்களே எப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அளவு தான் சூடு இருக்கணும். நம்ம குலோப்ஜாம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மாவும் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே அதுவே மேலே வந்துடும். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவசரப்பட்டு ஸ்பீடு வச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னடா சூடு இல்லையே அப்படின்ட்டு வச்சிடாதீங்க. நான் அதுக்கு தான் அடுப்பை உங்களுக்கு கேமராவை கட் பண்ணாமல் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலகாரங்கள். இதெல்லாம் இந்த லேசான சூட்லேயே அதே வேக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ரொம்ப சூடுலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அவ்வளோதான் பாருங்கள், இப்படி அழகாக மேலே வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக உப்பி வந்துருச்சு. போதும், அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இது கரெக்டான பக்குவம். இது மொறுமொறுன்னு வரணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி உப்பிடுச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம எடுத்து அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துற வேண்டியது தான். நம்ம சுட சுட அப்படியே சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது நல்லா ஊறிடும். நம்ம இப்போ சுகர் சிரப்பில்
அப்படியே நம்ம சுட சுட நம்ம எடுத்ததை போட்டுடலாம். போட்டு நம்ம பெரட்டி விட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடலாம். சூடாக இருக்குது, நம்ம கையில் எடுக்கிறேன், நீங்கள் கையில் எடுக்காதீங்க, அப்படியே கூட எடுத்து கொட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை 2 பக்கமாக இப்படி திருப்பி விட்டோம்னா டக்குன்னு நம்ம அது வந்து சுகர் சிரப்பை வந்து அது நல்லா உறிஞ்சிக்கிறோம். அது அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நம்மளுடைய சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சிரப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் இருக்கிற சந்திரகலாலாம் அதில் போட்டு ஊற வச்சு நம்ம